தியாக திருநாளாகும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்ததாக இஸ்லாமியர் கொண்டாடும் மிக முக்கியமான பண்டிகைகளில் பக்ரீத் பண்டிகையாகும். பக்ரீத் பண்டிகை என்பது இறைவன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை, சரணாகதி, தியாகம் ஆகியவற்றில் பிரதிபலிக்கும் நாளாகவும் கருதப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர்.வி. ஆலோகர், தமிழக முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாயகன் அல்லாவின் கட்டளைகளை ஏற்று தனது சொந்தமான இஸ்லாமியரை பலி கொடுத்த முன்வந்த நாள் பக்ரீத் பண்டிகை. பக்ரீத் பண்டிகையாக தியாக திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். நாட்களின் 12வது மதமான துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் அன்று இந்த பக்ரீத் பண்டிகை முஸ்லிம் மக்கள் கொண்டாடுகின்றனர். புனித மெகாவில் உலகின் வாழும் முஸ்லிம்கள் அங்கு சென்று தொழுகை நடத்துவார்கள். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் பெரும் மக்கள் அருகில் உள்ள மசூதிக்கு சென்று முழங்கால் மண்டியிட்டு கூட்டு பிரார்த்தனைகள் நடத்துவார்கள். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் இன்று காலை 1000 முஸ்லிம் சகோதரர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இன்றைய தினம் இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழுங்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத நம்பிக்கைகள் இருந்தாலும் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்டின்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாளில் முஸ்லிம்கள் தங்களது வீட்டில் செய்த பிரியாணியை அக்கம் பக்கத்தினருக்கு, வீட்டில் உள்ள அனைவருக்கும் பங்கிட்டு மகிழ்வார்கள். மத நல்லிணத்திற்கு ஒரு முறையாக தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறது. வடபழனி முருகன் கோவில் அருகே மசூதி மற்றும் கிறிஸ்டின் சர்ச் உள்ளது குறிப்பிடத்தக்கது.